பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்கள் எல்லையில் செயல்பட கர்த்தரை அனுமதியுங்கள். ஆதார வசனம் ரோமர் 8:6. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்குடைய உள்ளவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். ஆவியின் சிந்தை உடையவர்களே. இந்த மாமிச சிந்தை மரணம், அது யாரும் விரும்புவதில்லை. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். இது எப்படி, இந்த ஆவியின் சிந்தையை எப்படி வைத்துக் கொள்வது, எப்படி இந்த ஜீவனத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வது என்பதற்குத்தான் எபிரேயர் 5:14 உதவி செய்கிறது. மரணம் என்றால் இறப்பு என்பதல்ல. இந்த இடத்தில் மரணம் என்றால் குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்வில், பிஸ்னஸில், ஆவிக்குரிய வாழ்வில், வேலையில் வறட்சி, நாளுக்கு நாள் கீழே போகுதல், ஸ்ட்ரெஸ், சண்டை, நிம்மதியில்லை, எதை செய்தாலும் வாய்ப்பதில்லை, இப்படி கீழ் நோக்கி போகும் நிலை. இதற்கு எதிரானது ஜீவன், அதாவது வளமையான செழிப்பான வாழ்வு, எதை செய்தாலும் வாய்க்கு செய்கிறது, புத்தியோடும் விவேகத்தோடும் செயல்படும் நிலை, எல்லாவற்றுக்கும் ஒரு நிறைவு, பூரணம், அமைதி, சமாதானம், வீட்டில் மகிழ்ச்சி, குதூகலம், ஆத்துமாவிலே திருப்தி. இப்படிப்பட்ட வாழ்வு ரட்சிக்கப்பட்ட அனைவரும் வாழ வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். ஏன் பலரால் வாழ முடிவதில்லை? இவர்கள் கிறிஸ்துவ வாழ்வை மேலோட்டமாக பார்க்கிறார்கள். எல்லாம் ஈஸியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி. நடைமுறை வாழ்வில் அப்படி இருப்பதில்லை. நாம் பொறுப்பேற்க வேண்டும், பொறுப்பு எடுக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த வாக்குகள் எல்லாம் தடாலடியாக நம்மேல் வந்து விழுந்து வாய்ப்பதில்லை. அப்படி இருக்குமானால் வாக்குத்தத்த அட்டை தொங்கவிட்ட வீடுகள், கலர் கலராக பைபிள் வாங்கி அண்டர்லைன் பண்ணி வைத்து கோடிட்டு கட்டு வைத்திருப்பவர்கள் வீட்டில் செல்வம் கொளிக்க வேண்டுமே. கர்த்தர் அப்படி எங்கு சொல்லவில்லை. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. நீதிமொழிகள் 23:7 சொல்லப்பட்டது போல நமது சிந்தையையும் இதனை சார்ந்த பேச்சு செயலை சார்ந்ததுதான் ஆசீர்வாதம். நாம தான் பொறுப்பெடுக்க வேண்டும். இதை தெளிவாக இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு புரிய வைப்பாராகும். ரட்சிக்கப்பட்ட மக்களிடையே 2 தரத்தார் உண்டு. ஒரு குரூப் எதற்கெடுத்தாலும் பிசாசையே குற்றம் சாட்டுவது. தகுடு வைத்து விட்டான், பில்லிசூனியை வைத்து விட்டான், பிசாசு தடுத்து விட்டான், இது பிசாசினுடைய செயல் என்று தங்களது வாழ்வில் எது நடந்தாலும் அவன் மேலேயே பழியை சாட்டுவது. பழியை தூக்கி அவன் மேல் போட்டுவிட்டு தாங்கள் தப்பித்துக் கொள்வது. இனி ஒரு குரூப் எல்லாமே தேவனுடைய கருத்தில் தான் இருக்கிறார். அவர் சித்தம் என்னவோ அதைத்தான் செய்ய போறார். நாம ஏன் இப்படி பாடுபடணும்? அவருக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வார். அவருடைய கண்ட்ரோல் எல்லாம் இருக்கிறது. நோயை வியாதியை அனுமதிக்கிறார். அவன் தவறு செய்யும் போதே தடுத்திருக்கலாம் அல்லவா? அவன் தவறு செய்ய அனுமதித்து விட்டார் என்று தேவன் மேலேயே சாட்டிவிட்டு தாங்கள் ஒதுங்கிக் கொள்வது. 2 குரூப்புமே பொறுப்பற்றவர்கள். இன்னும் பச்சையாக சொன்னால்தான் இதன் காட்டம் தெரியும் என்றால், அதாவது சோம்பேறிகள். 2மே தவறு. ஒரு பொதுவான எதிரி கிறிஸ்துவ மக்களுக்கு உண்டு. அவன் சாத்தான். அவன் தேவனிடம் வருவதை விரும்ப மாட்டான். தேவன் சித்தம் நாம் வாழ்வில் செய்வதை விரும்ப மாட்டான். நாம் தேவனுக்கு பிரியமாக நடப்பதை விரும்ப மாட்டான். இவனுக்கு நாம் இடம் கொடுத்தால் மட்டுமே நமது எல்லையில் செயல்படுவான். அவன் தூண்டுவான், தூண்டிக்கொண்டே இருப்பான். வலையை விரித்து எதிலாவது நீங்கள் விழமாட்டீர்களா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்றுதான் வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 5:8. விழுங்கி விட்டான் என்று சொல்லவில்லை, சுற்றி திரிகிறான். இவனை பற்றி நுணுக்கங்களை அறிந்து கொண்டு விழிப்புள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக, நாவிற்கும் வாய்க்கும் காவலை வைத்து தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு உங்களிடத்தில் ஒன்றும் இருக்காது. இயேசு சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யோவான் 14:30. இப்படி நாம் சொல்ல வேண்டும். அவன் வந்தால் நம்மகிட்ட ஒன்றும் இருக்கக்கூடாது. அவனை குறித்த தேவையில்லாத பயம் நமக்கு அவசியமில்லை. அதே சமயத்தில் அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது. வெளியில் இருக்கும் உலக மக்களைப் போல பேசிக்கொண்டும் செயல்பட்டு கொண்டும் இருப்பதே மாமிச சிந்தை. முதல் 2 குரூப்பு சொன்னேனே, அந்த 2 குரூப்புமே மாமிச சிந்தை தான். நமக்கு என்ன தோன்றுகிறதோ அதை பேசுவது, செய்வது. ஒரு டிசிப்ளின் இருப்பதில்லை. இந்த 2 குரூப்பிலிருந்து தோல்வியை கண்டு இதிலிருந்து பிரிந்து வேதத்தை முறையாக வாசித்து
சபையில் பிரசங்கிக்கப்படும் வார்த்தைகளை மனதில் பிடித்து அதை பற்றி யோசித்து அதனால் அதிகாலை எழும்பி செபித்து துதித்து ஆவியானவர் உணர்த்துவதற்கு கீழ்ப்படிந்து வசனத்திற்கு தங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுத்து வசனங்களை இருதயங்களை நிரப்பி இதன் அடிப்படையில் விசுவாசத்தோடும் அதே சமயத்தில் தெய்வ பயத்தோடும் எதை செய்தாலும் கர்த்தர் பார்க்கிறார் என்ற சிந்தையோடு அவருக்காக செய்கிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டம் அதிகரித்து கொண்டுதான் வருகிறது. நல்லது. ஆவியின் சிந்தை உள்ளவர்கள் தங்களுக்குள் இருக்கும் ஆவியானோட இணைந்து அவர் பேசுவது போல் பேசுகிறார்கள். இந்த குரூப் நாளுக்கு நாள் அதிகமாக வேண்டுவது நம்ம ஜபமாக இருக்க வேண்டும். மாமிச சிந்தை என்ன? ஒரு உதாரணத்தோடு விளக்குறேன். காலேஜ் அட்மிஷன், பிள்ளை குறைவான மார்க் வாங்கியிருக்கிறான். நம்ம இந்த மாமிச சிந்தை என்ன? உலக பிரகாரமான, நமக்கு பணபலம் இல்லை, நமக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை, மார்க்கோ கொஞ்சம், அது இல்லை இது இல்லை, நம்மளாம் அப்படி ஆசைப்படக்கூடாது, அது பெரிய காலேஜ், அது இப்படி தங்களுடைய தாழ்த்தி உண்மைதான், மார்க்கு குறைவு என்பது உண்மைதான். நம்மை சார்ந்தால் நாம் வாழ்கிறோம். இது மாமிச சிந்தை. முடியாது, என்னால் முடியாது, நமக்கு கிடைக்காது, போக முடியாது, இருக்கிறத வச்சு பிழைக்கலாம். இதுதான் மாமிச சிந்தை. ஆவியின் சிந்தை என்பது மார்க் வாங்கிவிட்டது குறைவுதான். ஆண்டவரிடம் போய் தகப்பனே குறைவான மார்க்கு தான், ஆனால் புழுதியிலிருந்தோ குப்பையிலிருந்தோ உம்மால உயர்த்த முடியும், எந்த இடத்துல எங்களை மேன்மைப்படுத்த உம்மால முடியும். நாங்கள் அந்த காலேஜை பற்றி நாங்கள் மகிமைப்படுத்தவில்லை ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உம்மால் எல்லாம் கூடும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இந்த ஒரு விசை மன்னித்து எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தில் வாங்கி கொடுக்க முடியும். எங்களுடைய விருப்பம் இப்படி, உம்முடைய சித்தம் எது நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் முடியாது என்ற சொல்லர் கூட நீ முடிவு வைக்க முடியும். உம்மால செய்ய முடியாத கடினமான ஒன்றும் இல்லை என்று ஆவியானவருடைய செபித்து அவருடைய வாக்குகளை எடுத்து வேதத்திலிருந்து எடுத்து சொல்லி நிறைவு செய்வது ஆவியின் சிந்தை. ஆவியானவரோடு இணைந்து செயல்படுகிறோம். தேவன் நம் அனுமதி என்று நம்ம எல்லையில் செயல்படுவது இல்லை. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்றுதான் சொன்னார். விருப்பம் இருந்தால் வாங்க, அப்படிதான் சொன்னார். இதோ நான் கதவை தட்டுகிறேன், என் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் என்றுதான் சொல்லுகிறார். வேதத்தின் அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டாகிவிட்டது, நீதிமான்கள் ஆகிவிட்டோம், இதிலெல்லாம் ஒரு குறைவும் கிடையாது, மாற்றமே கிடையாது. உரிமை வந்தாகிவிட்டு நாம் தேவனுடைய பிள்ளை, இதிலும் மாற்றம் கிடையாது. ஐக்கியத்தில் இருக்கிறோமா? வசனத்தை அவர் சொன்ன வார்த்தை, வசனம் என்பது என்ன? தேவ வார்த்தை என்பது என்ன? தேவனால் பேசப்பட்டது. அதற்கு நாம் ஆம் என்று சொல்கிறோமா? ஆமாண்டவர் இப்படி எனக்கு நடக்கும் என்று சொல்கிறோமா? சில சிக்ஷைகளை சகித்துக் கொள்கிறோமா? காத்திருக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது உன் பிள்ளைகள், உன்னுடைய வேலை, உன் தொழில், உன் குடும்பம் இப்படி இருக்கும் என்று. அதை எடுத்து சிந்தையில் வைத்து அதையே சிந்தித்து பேசி தேவனோடு நல்ல உறவில் ஐக்கியத்தில் இருந்து சுறுசுறுப்போடு ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுபவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. இவர்கள் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள். ஏதேன் தோட்டத்தைப் போல அவருடைய குடும்பம் அமையும். இதற்கு முயற்சி வேண்டும், பயிற்சி வேண்டும். இதுதான் எபிரேயர் 5:14 சொல்லுகிறது. முயற்சியும் இல்லாமல் பயிற்சியும் இல்லாமல் எதுவும் வராது. கடினமாக எதுவும் செய்யாமல் எதுவும் வாய்க்காது. அப்படி எளிதாக வாய்த்தால் அது நிலை நிற்காது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாலை எழுப்ப வேண்டியதற்கு ஒரு முயற்சி வேண்டும். சில காரியங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். விலைக்கரையும் செலுத்த வேண்டும். ஆண்டவரை தேட வேண்டும். வசனத்தை வாசிக்க வேண்டும். தியானிக்க வேண்டும். பொறுத்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். கொடுத்த வேலையில் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். இது பயிற்சி. ஒரு நாளில் வந்து விடாதுங்க. தினமும் ஒரு முயற்சி எடுத்து பயிற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு எல்லாம் வாய்க்கும். சரியாக எல்லாம் வந்து சேரும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இணைந்து கொள்ளும். யோசேப்பு என்னை இப்படி பண்ணிவிட்டார் என்று மூலையில் படுத்துக்கொண்டா இருந்தான். எங்க போட்டாலும் அவன் வேலை செய்தான். வேலை செய்ய வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை, அது என்ன வேலையாக இருந்தாலும் அதை மதித்து, அது கர்த்தர் கொடுத்தார் என்று மதித்து செய்ய வேண்டும். எனக்கு பெரிய வேலை கொடுத்து பாருங்க, எப்படி செய்கிறேன் பாருங்க, இதெல்லாம் எனக்கு அது அல்ல, ஒதுக்கக்கூடாது. இந்த சிறிதில் உண்மையாக இருந்தால் பெரியதில் வைப்பார். ஒரு ஒழுங்கை படித்துக் கொள்ளுங்கள், ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்திற்கு ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின் பாருங்கள் எப்படி நடக்கிறது என்று. ஜெபிக்கலாம். தகப்பனே, சகல பிரயாசத்திற்கு பிரயோஜனம் உண்டு என்றேன். நீர் கொடுத்த வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் கடைபிடித்து உங்கள் உறவில் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்கள் எல்லையில் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற சிந்தையோடு சகலத்திற்கும் அது கிருபையை பெற்று நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்க அந்த வளமான வாழ்வை பெற சிறந்த பயிற்சியையும் அதனோடு முயற்சியும் தொடர்ந்து செய்து பெற்று வாழ்வோம். உங்களுக்கு மகிமையாய் இருப்போம், சாட்சியாய் நிற்போம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.